ஹாய், இன்றைக்கி நம்ம கஸ்தூரி மஞ்சள் சோப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கோகோனட் ஆயிலில் கஸ்தூரி மஞ்சள் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த ஆயில் எடுத்திருக்கேன். அதோட பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் எல்லா ஆயிலும் எடுத்து ஒரு மிக்சராக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் கஸ்தூரி பவுடரும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் ஃபார் லைவ் வாட்டர் நான் அலோவேரா ஜூஸ் எடுத்து ஐஸ் க்யூப் ஆக்கி அதில் காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது லைவ் வாட்டராக எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளோட மிக்சர். இதில் நான் எசென்ஷியல் ஆயிலாக டியூமரிக் எசென்ஷியல் ஆயிலும் எலங் எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சோப்போட பெனிஃபிட் பார்க்கலாம். இந்த காலத்தில் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறதே ரொம்ப குறைச்சிக்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப பேருக்கு மறந்தே போச்சு. ஆனால் இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். மஞ்சள் நிறைய கஸ்தூரி மஞ்சளில் நிறைய குணங்கள் இருக்குது. அது கிருமி நாசினி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு சக்தி கொண்டது. நம்ம ஸ்கின்னை ஈரப்பதமாக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணும். இது கிருமி நாசினினால் முகப்பருக்களை குறைக்கும். நம்ம ஸ்கின்னில் உள்ள எதுவும் காயங்கள், தழும்புகளை குணப்படுத்தும். அப்புறம் நிறத்தை மேம்படுத்தும். நம்ம சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கருமை, திட்டுக்கள் அதையெல்லாம் மறைய செய்யும். இதோட அலோவேரா சேர்த்துருக்கனால அதுவும் இந்த பெனிஃபிட்டை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ அது போக நான் லைட்டாக சார்கோலும் சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம ஸ்கின்னை நல்லா டீடாக்ஸ் பண்ணும். டேன் இருந்தால் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த சோப்போட நன்மைகள். இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். நான் கஸ்தூரி டியூமரிக் எசென்ஷியல் ஆயில் சேர்த்தனால பேட்ரு ரொம்ப ஆக்சிலேட்டர் ஆகி ரொம்ப திக்காயிருச்சு. அது போர் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாயிருச்சு. பட் ஏதோ ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வலித்து போட்டு எல்லாம் சோப் ஆக்கிட்டேன். நீங்களே பாருங்கள். பட் கடைசியில் சோப் நல்லா வந்திருக்கு. நான் கடைசியில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இது பண்ணுறேன். இந்த சோப் வேணும்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றி ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.